ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தின் மையத்தில் இயேசுவே ஆண்டவர். இது கொஞ்சம் கடினமான உபதேசம் மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி ரொம்ப நாளாக படிச்சுட்டே வர்றதுனால, என்ன பிரதர் எப்போ பார்த்தாலும் இயேசுவே ஆண்டவர், அவருக்கு கீழ்ப்படியணும், ஏன் இவ்வளோ தூரம் இதை ஆழமாக மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாம் இந்த காரியத்தை ரட்சகர் என்பதை முக்கியப்படுத்தின அளவுக்கு இதை முக்கியப்படுத்த மறந்ததுனால we have to unlearn and relearn. அதாவது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷம் என்கிற பாடத்தில் சில திருத்தங்களை செய்ய வேண்டி இருக்கிறதுனால இந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். இயேசுவே ஆண்டவர், அதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்கிறது: ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை எப்படின்னா, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். நாம் பிழைச்சிருக்கிறது அவருக்குள்ள, நம்ம அசைஞ்சாலும் அவருக்குள்ள, நம்ம இருக்கிறதும் அவருக்குள்ள. ஏன்னா எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் இயேசுவாகிய ஆண்டவர். சகலமும் அவர் மூலமாக, அவராலே, அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஊரில் நீங்கள் எங்கே இருந்தாலும், இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும், இந்த யூனிவர்ஸில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருடைய பார்வைக்கு நீங்கள் மறைவாக இல்லை, அவருடைய ஆளுகைக்கு கீழே தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அவரை ஆண்டவராக ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் டூ லேட். ஏன்னா நீங்கள் இருக்கிற இந்த ஊருக்கு அவர் ஆண்டவராக தான் இருக்கிறார், நீங்கள் இருக்கிற இந்த இடத்துக்கு அவர் ஆல்ரெடி ஆண்டவராக தான் இருக்கிறார். இனிமே நீங்கள் ஆண்டவராக ஏற்றுப்பீங்களா மாட்டீங்களாங்கிறது உங்கள் சாய்ஸ் இல்லை சார். ஏற்கனவே அவர் ஆண்டவர். கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்பியா இல்லையாங்கிறத முக்கியம். நீங்கள் இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம், இல்லைன்னா ஆசீர்வாதத்துக்கு மாறான காரியம் உங்களுக்கே தெரியும். சாபம் நான் எப்படி இதை வாயால் சொல்ல முடியும்? ஏன்னா அவருக்குள்ளே தான் இருக்கிறோங்க, அவருக்குள்ளே தான் அசைகிறோம். இதை விட்டுட்டு நான் என் இஷ்டத்துக்கும் வாழுவேன், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய த்ரோன், என் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கைன்னு அங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் இருக்கிறது எல்லாமே அவருக்குள்ளே தான், நீங்கள் அசைகிறது அவருக்குள்ளே தான், நீங்கள் பிழைக்கிறது அவருக்குள்ளே தான். சரி, அதையும் விடுங்க, எனக்குன்னு சில உரிமைகள் இருக்குது பிரதர், எனக்குன்னு சில அதிகாரம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம். அதான் நமக்கு தெரிஞ்சதான், நம்ம தான் வாக்குத்தத்த வசனம்னு பல முறை கார்டு அடிச்சிருக்கோமே. இந்த வாக்குத்தத்த வசனத்தில் ஒரு பகுதி தான் நம்ம பார்த்துருப்போம். அதை இன்னொரு பகுதியை சொல்கிறோம் பாருங்களேன். நம்ம எப்படி பார்த்துருப்போம்? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தொடர்ந்து என்ன சொல்வார்? சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன், அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. இது வாக்குத்தத்த வசனம். அதை அப்படி கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்களேன். என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வானத்தில் பூமியில் 100% அத்தாரிட்டி என் கையில் இருக்குது. அப்போ உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது? என் கையில் எவ்வளோ இருக்குது? 100% அத்தாரிட்டி அவர் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் என் கையில் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப கலோக்கியால் சொன்னால் டம்மி பீஸ் நீங்கள். நானும் வித் காட் யூ ஆர் ஹீரோ, வித்தவுட் காட் யூ ஆர் ஜீரோ. அதை நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே என்ன சொல்கிறாரு? சகல அதிகாரமும் என் கையில் இருக்குது. முதல்ல என்ன சொன்னேன்? அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம். அப்போ அவரை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவர் ஆளுகையின் கீழே தான் நம்ம இருக்கிறோம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? முழுக்க அதிகாரமும், வானம் பூமி சகல அதிகாரமும் அவர்களை கொடுக்கப்பட்டதுனால உங்களுக்குன்னு என்ன அதிகாரம் இருக்குது? கிறிஸ்துவுக்குள் நான் யாருங்கிறது தான் என்னோட அதிகாரமே தவிர கிறிஸ்துவுக்கு வெளியில் எனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. யாராக இருந்தாலும், நாட்டில் பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, உச்சத்தில் இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் பணம் பொருள் ஏகப்பட்ட வசதியோட உலகமே பார்த்து வியக்கக்கூடிய பெரிய நபராக இருந்தாலும் சரி, சார் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்கள் கையில் ஒரு அதிகாரமும் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தேசத்தின் அரசியல் இல்லை உலக அரசியலே மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, சகல அதிகாரமும் உங்கள் கையில் இல்லை, சகல அதிகாரமும் அவர் கையில் இருக்குது. ஏரோது என்ன நினைச்சான்? குடியுரிமை எழுதப்படணும் அப்படின்னு நினைச்சான். ஆனால் அது ஏரோது நினைக்கல சார். அங்கே ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சு, அந்த குழந்தை நினைச்சது யாருன்னு கேட்குறீங்களா? இயேசுவாகி அந்த குழந்தை. அது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு இங்கே இருந்து வந்தார்னு இருக்கணும். அதனால தான் கணக்கெடுப்பை நடந்துச்சே தவிர ஏரோது நினைச்சதுனால நடக்கலை. நீங்கள் பல முறை உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிறது நீங்கள் நினைச்சது நடந்துச்சுன்னு நினைக்கலாம். அது நடக்கலை, உங்கள் மூலமாக அவர் நடக்க வச்சார்.
ஏன்னா சகல அதிகாரமும் அவர் கரத்தில் இருக்குது. நீங்கள் அவர் ஆண்டவராக ஏற்றுக்கிறது முக்கியம் இல்லை, அவர் ஏற்கனவே ஆண்டவராக இருக்கிறாருங்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அப்போ எதை சொல்கிறாரு இந்த இடத்துல? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் சொல்லுது. நம்மளை பற்றி வருவோம். நம்ம இன்னைக்கு ஆண்டவரை, பிரதர் எனக்கு இயேசு தான் ஆண்டவர், நீங்கள் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புறஜாதிகளை பற்றி, அவங்கள விட்டுருவோம், நம்ம அவங்கள விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே ஆளுகைக்குள்ளே வந்தாச்சு, நமக்கு ஏற்கனவே இயேசு தான் ஆண்டவர். அவங்க என்ன சொல்கிறாங்க? இயேசு எங்களுக்கு ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறோம்? தம்பி, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1, நீ எங்கே வீடு கட்டியிருந்தாலும், எங்கே ஃபேக்ட்ரி வச்சுருந்தாலும், எங்கே ஏர்போர்ட் வச்சுருந்தாலும் அது கர்த்தருடையதுங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா பூமி அது நிறைவும் ஆண்டவருடையது. நீங்கள் எங்கே உட்காந்து அசைஞ்சாலும், எந்த சோஃபா செட்டில் சுற்றினாலும் கர்த்தருக்குள்ளே தான் அசைகிறோம், கர்த்தருக்குள்ளே தான் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதையும் தாண்டி உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருக்க அதிகாரம் டம்மி அதிகாரம். மொத்த அதிகாரம் யார் கையில் இருக்குன்னா அவர் கையில் இருக்குது. இது எல்லாம் புறஜாதிக்கு. சரி, நம்ம பக்கம் வருவோம். நீங்கள் சொல்லலாம், இயேசுவை தான் ஆண்டவராக ஏற்றுக்கிட்டேனே, கரெக்டு. ஆனால் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கிட்டீங்களா, இயேசுவையும் ஆண்டவராக ஏற்றுக்கிட்டீங்களா, இல்லை இயேசுவே ஆண்டவரா? நான் கேட்குறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தமிழில் ஏகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவையே ஆண்டவராக வச்சிருக்கிறீங்களா, இல்லை இயேசுவையும் ஆண்டவராக வச்சிருக்கிறீங்களா? வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அப்படின்னா நீ நினைச்சிட்டு இருக்க ஆண்டவரையும் பிரியப்படுத்தி உலக பொருளையும் பிரியப்படுத்தி அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம் பிரதர். இல்லை இல்லை இல்லை, அது ஒருத்தனாலையும் கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஏமாந்துட்டு இருக்கிற. நீ நினச்சிட்டு இருக்கலாம், இந்த பக்கம் சண்டே சர்ச்சுக்கும் போகிறேன், ஆண்டவருக்கு காணிக்கையும் கொடுக்குறேன், பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்ணுறேன், வேதம் வாசிக்கிறேன், அதனால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன், இது சேக்ரட் லைஃப், இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் செக்யூலர் லைஃபு, வியாபாரத்தில் அப்படி தான் இருக்க முடியும். பணம்னு வந்தால் பணமும் வாயை திறக்கும் பிரதர், பணம் இல்லாமல் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கமும் இது செக்யூலர் லைஃப். இல்லை இல்லை இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் சேக்ரட் லைஃப் செக்யூலர் லைஃபு கிடையாது. ஒரே லைஃப் தான். 2 எஜமான் கிடையாது, ஒரே எஜமான் தான். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நம்ம எப்படி? நமக்கு ஆண்டவர் தான் எஜமானா? உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம் உங்களே என்னை பற்றி சொல்லுது. யார்? இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கேள் இஸ்ரவேலே, கேட்டுக்கோ. என்ன கேட்கணும்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் கர்த்தராக இருக்க முடியும். வேறு யாரும் உனக்கு கர்த்தராக இருக்க முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இயேசுவை ஒன் ஆஃப் த மெனி பாஸஸ் அப்படி வச்சுருந்தீங்கன்னா, உங்களை ஆளுகிற பல பேரில் இயேசுவும் ஒருத்தர் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? உங்கள் அஜெண்டாவை யார் டிட்டர்மின் பண்ணுறா? உங்களோட டைம், உங்களுடைய எஃபோர்ட், உங்களுடைய மணி, உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய ப்ரையாரிட்டி, உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருக்கா, உலகப் பொருளுடைய கண்ட்ரோலில் இருக்கா? அப்படி உலகப் பொருள் கண்ட்ரோல்லையும் ஆண்டவருடைய கண்ட்ரோல்லையும் இருந்துச்சுன்னா எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். இயேசுவையும் ஆண்டவராக வைத்துக்கொள்ள முடியாது, இயேசுவையே ஆண்டவராக வைத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா மனம் திரும்புவோம், செபிப்போம். அப்பா, பூமியும் அது நிறைவும் உம்முடையது. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். நாங்கள் அசைவதும், நாங்கள் இருப்பதும், நாங்கள் பிழைப்பதும் உமக்குள்ளாக. சகல அதிகாரமும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்மை விட்டு நாங்கள் எங்கே போக முடியும் ஆண்டவரே? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நீர். அப்பா, ஒருவேளை எங்களுடைய அறியாமையினால, ஒருவேளை எங்களுடைய இயலாமையினால 2 எஜமான்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவையும் ஆண்டவராக அல்ல, இயேசுவையே ஆண்டவராக வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பலனையும் கிருபையும் எங்களுக்கு தாங்க. தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.